ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களோட ரிசல்ட்டில் வந்து அரியர் வந்திருக்கலாம், இல்லை மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கலாம். இந்த மாதிரி வர்றப்போ நான் ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் மார்க் வந்திருக்கா, இல்லை அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை எதுவும் பேஜஸ் மிஸ் ஆகிருக்கா, நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு சில பேஜஸ் விட்டுருக்காங்களா, இல்லை வந்து டோட்டல் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதை பார்த்துட்டு ஃபோட்டோ காப்பி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் ஏதாவது ஸ்டாஃப் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மார்க் வரும்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் போட பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பிக்கு 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரீவேல்யூஷன் 400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ரீவேல்யூஷன் போட்டால் எனக்கு வந்து சப்போஸ் நான் மார்க் கம்மியாக இருக்கேன், இதோட இன்னும் கம்மியாக போயிருமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி கம்மியானது கிடையாது. என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு மார்க் எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா என்சின்னு போட்டு வரும். அதோட கம்மியாக போனதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் சப்போஸ் வந்து மார்க் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, கிரேடு சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த என்சி இப்போலாம் கிரேடு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் வரும். இப்படி தான் வந்து ரீவேல்யூஷன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணிட்டு நல்லா தான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக ரீவேல்யூஷன் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ரீவேல்யூஷனே வரலன்னா உங்களுக்கு ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.